இந்த பள்ளி விழுந்தா வாஸ்து பார்க்குறது, பூனை குறுக்க போனால் அந்த சகுனம் பார்க்குறது, ஆவிக்குரிய வட்டாரத்துலேயும் இந்த சகுனம் பார்க்குறாங்க தெரியுமா உங்களுக்கு? சில நேரங்கள் அப்படி சகுனம் பார்க்குறாங்க. நல்ல நேரம் பார்த்து கல்யாணம் பண்ணுறதும் கிறிஸ்டியானிட்டி இன்றைக்கி இருக்குது. பாஸ்டர்மார்களே நல்ல நேரம் பார்த்து தான் முகூர்த்த நாள் இன்றைக்கி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாஸ்டர்மார்களே அந்த நல்ல நேரம் பார்த்து அந்த முகூர்த்தத்தை நாள் பார்த்து குறிக்கிறவங்க இன்றைக்கி இருக்கிறாங்க. எல்லாமே பார்க்குறாங்க பாஸ்டர்மார்கள். சொல்லிக் கொடுக்க வேண்டியது பாஸ்டர் தான், ஒழுக்கப்படுத்த வேண்டியது பாஸ்டர் தான். பாஸ்டர்மார்கள் எல்லாமே பண்ணுறான். பாஸ்டர்மார்களே என்ன கேஷன் பார்த்து அந்த கேஷன் அடிப்படையில் பார்த்து கொடுக்குற ஆளுன்னு இருக்கிறான். இவன் தான் போதிச்சு திருத்தனவனை செய்கிறதில்ல. அது மாதிரி எல்லா விஷயத்தையுமே இன்றைக்கி பாஸ்டர்மார்கள்ட்டையும் நிறைய பிரச்சனை இருக்குது. அதனால் மக்களும் பிரச்சனை உள்ளவர்களாகவே குருவை தொடரும் சீசனும் குரு போல தான் மாறுவான். நீங்கள் எந்த குருநாதரை பின்பற்றுறீங்களோ அந்த குருநாதர் மாதிரி தான் நீங்கள் என்ன செய்வீங்க, மாறுவீங்க. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சிலர் ஊழியர்களுக்கு பணம் கொடுப்பாங்க. அந்த பணம் கொடுத்துட்டு அந்த நாளில் ஏதாவது பணக்குறைவு ஏற்பட்டுது, வேலை எதுவும் இல்லைன்னா உடனே மனசில் என்ன நினைப்பா தெரியுமா, அந்த பாஸ்டருக்கு காசு கொடுத்தேன், அவர் பெரிய ஆசீர்வாதம் இல்லாதது போல தெரியுது, அவருக்கு நான் காசு கொடுத்ததுனால எனக்கு இந்த வாரம் வேலை இல்லாமல் போச்சு. சார் இது என்னது, சகுனம் பார்க்குறது. உலகம் தான் சகுனம் பார்க்குதுன்னா இங்கே என்ன செய்யறான், இவனும் இங்கே உட்காந்து சகுனம் பார்த்துட்டு இருக்கான். இன்னைக்கு இது மாதிரியான விஷயங்கள் இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டி வட்டாரத்துக்குள்ள இருக்குது. ரொம்ப ஆபத்தானது. கிறிஸ்தவம் இதை கற்றுக் கொடுக்கவில்லை நமக்கு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் ஏதாவது சகுனம் பார்த்துட்டு அலையிறோமா? நமக்கே தெரியாது இது சகுனம் அப்படின்ட்டு, ஆனால் சகுனம் பார்த்துட்டு இருப்போம். வெளியே போகும்போது எங்கே போகிறீங்கன்னு கேட்டக்கூடாது. சில பிள்ளைங்கள்லாம் வெளியே போகும்போது, அப்பா எங்கே போகிறீங்க, எங்கே வெளியே போகும்போது என்ன எங்கே போகிறீங்கன்னு கேட்குற. ஓயாமல் எங்கே போகிறீங்க ஏது போகிறீங்க அப்படின்னு தொல்லை பண்ணுற மாதிரி கேட்டால், எங்கேயோ போயிட்டு வரோம், உனக்கு என்னம்மா போய் வேலையை பாருமா அப்படின்னு சொல்கிறது தப்பு இல்லை. ஆனால் நிறைய பேர் உள்ளக்குள்ள அந்த சகுன பயம் இருக்கும். என்ன வெளியே போகும்போது எங்கே போகிறீங்கன்னு கேட்டுட்டானே அப்படின்ட்டு என்ன செய்யுது, அதை பயங்கரமாக பிள்ளைகள்கிட்ட கோபம் அனலை காட்டுறது. எதையுமே நம்முடைய மனநிலையை தேவன் என்ன செய்கிறாரு பார்க்கிறார். நான் அதை என்னவாக கருதுகிறேன், அதனால தான் வேதம் சொல்லுது, நம்முடைய உள்ளிந்திரியங்களை அவர் என்ன செய்கிறாரா, ஆராய்கிறவராக இருக்கிறார். சகுனம் பார்த்து எதையுமே செய்யும்போது தேவன் நம்முடைய இருதயங்களை அவர் என்ன செய்கிறாரு, பார்க்கிறவராக இருக்கிறார். தீட்டானதொன்று நம்முடைய பாளையத்தில் இருக்கக்கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். உலகம் எதெல்லாம் பார்க்குதோ, எந்த சடங்கு சம்பிரதாயங்களை பார்க்குதோ, சகுனம் பார்க்குதோ, நேரம் பார்த்து வாழ்தோ, அமாவாசை பௌர்ணமி என்று பயப்படுதோ, இப்படிப்பட்ட விஷயங்களெல்லாம் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன செய்யப்படக்கூடாது, காணப்படவே கூடாது. இவைகளில் எல்லாம் இருந்து கிறிஸ்து விடுதலையாக்க முடியாது, நமக்காக மரித்திருக்கிறார்.